ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்என் ட்ரேடிங் ட்ரிக்ஸ். இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்துருக்கிறேன். இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் வந்து கேட்ச் பண்ணியிருக்கிறேன். புட் சைடு பை பண்ணி ஒரு 40 பாயிண்ட் கேட்ச் பண்ணியிருக்கிறேன். இதை நான் எதுக்காக இந்த டார்கெட் லெவல் போட்டிருக்கிறேன், இந்த இடத்துலேருந்து எப்படி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்னா, மார்க்கெட் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதோ அந்த சப்போர்ட்லேருந்து எங்கே ஹை வரைக்கும் போதோ அந்த ஹை வந்து இதுக்கு பிஃபோராக உள்ள ரிஜெக்ஷன் கேண்டில், அதாவது இதுக்கு பிஃபோர் உள்ள ரெசிஸ்டண்ட், எங்கே மார்க்கெட் ரெசிஸ்டண்ட் ஆகி ஃபாலோ ஆகிருக்குதோ அந்த ஹை வரையும் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கணும். அது வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட்டு நான் ட்ரேட் போட்டுக்கிற அந்த டார்கெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு வச்சுட்டு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் வச்சுருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர் கேண்டில், அதுக்கு நெக்ஸ்ட்டு ரெட்டு, 3 கண்டினியூஸ் ரெட் கலர் கேண்டில் வந்துருக்குது. அதுக்கு அடுத்தது க்ரீன் வரணும். வராததால் நான் வந்து புட் சைடு டார்கெட் வச்சுருக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா எஸ்எல் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் வந்து எஸ்எல் போட்டிருக்கிறேன். டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,217 வரையும் டார்கெட் வச்சுருக்கிறேன். அது வரையும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்ட்டு நம்ம ஒரு வியூ பண்ணிக்கலாம். கீழே வந்து சப்போர்ட் போட்டிருக்கிறேன். இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வரும். இதுவரை என்னோடய வந்து ட்ரேடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டு உடச்சி கீழே போயிட்டு அகெயின் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வரும். அந்த மாதிரி வரப்போ அகெயின் ஒரு புட் சைடு ட்ரேட் பண்ணணும். இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரேடும் பண்ணணும். மெயின் பார்த்திங்கன்னா கேண்டில் அனலைசிங் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து நோட் பண்ண தெரிஞ்சுங்க. ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ண தெரிஞ்சுங்க. அப்பர் ட்ரெண்ட் லைன், லோயர் ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ண தெரிஞ்சுங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் ட்ரேடு எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எஸ்எல் பண்ணணும், எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும், அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 50 சப்ஸ்கிரைபர் அபவ் நமக்கு வந்தால் நான் வந்து ரெகுலராக லைவ் வரத்துக்குள்ளே சான்ஸ் அமையும். 46 தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் அதிகமாக போகுது, ஆனால் பார்த்தீங்கன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, அதை பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் தான் நம்ம டார்கெட் கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் லெவல்லாம் போகணும். இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு இண்டிகேட்டர் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். சேட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், மூவிங் ஆவரேஜ் தான், வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. மூவிங் ஆவரேஜ் தான், மற்றது எல்லாமே வந்து சப்போர்ட் லெவல்